Hi friends, welcome back to TummyTimeTamil. இன்னைக்கு நம்ம வீடியோல பாசி பருப்பு சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். இந்த பாசி பருப்பு சாம்பார் பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். இத தான் நம்ம இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபனுக்குலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். கொஞ்சம் தான் இன்னைக்கு தாளிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். நார்மலாக எப்பொழுதுமே இது கடுகு பருப்பு தான் தாளிக்க போகிறோம். அதுக்கு பதிலாக இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக தாளிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அப்போ பாசிப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 4-5 பூண்டு வந்து நல்லா உரித்து வந்து அதோடு சேர்த்துருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வந்துட்டு வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேகிற டைமில் நம்ம வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். எப்பொழுதுமே சாம்பாருக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் எனக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லை உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். எதுவுமே தாளித்து கொட்டுறதில்ல. சப்பாத்திக்கு இந்த மாதிரி தாளித்து கொட்டி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு சாம்பார். ஸோ எங்கள் வீட்டில் பாருங்கள் பாசிப்பருப்பு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. ஸோ நீங்களும் சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சாம்பார் இந்த ரெசிபி பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம TummyTimeTamil சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் தவறாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.